இப்போ நல்ல வேலையில் இருப்பீங்க, அந்த வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணலாம். தொழிலில் வந்து தடைகள் வரலாம், இல்லை இருக்கிற இடத்தை விட்டு இடம் மாறலாம். நிறைய நெருக்கடிகளை அந்த நேரத்தில் பிரதான கிரகங்கள் மற்ற கிரகங்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு கிரகமும் 2.25 நாட்கள் ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற சந்திரன் கூட உங்கள் வாழ்க்கையை தலைகீழ மாற்றிடுவார். நேற்று வரை பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து இந்த ராசியை பார்த்துட்டு இருந்தார். எங்க தனுசு ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். ராசிநாதன் தனுசு ராசிக்கு குரு பகவான் அவர் 8ஆம் இடத்தில் போய் மறைவு பெறுகிறார். இத்தனை நாட்களும் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து ருணரோகத்தையும் சத்துருக்களையும் அதிகரித்து வந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு உச்சமாக வருகிறார். அடுத்து 11ஆம் ராசியான கும்பராசிக்கு எப்படி இருக்கு சார் குரு பெயர்ச்சி? இந்த பிறவியிலாவது நீங்கள் நன்மைகளை செய்யுங்கள், அடுத்த பிறவியில் நீங்கள் நன்மை அடைய முடியும். 4ஆம் இடத்தை சஞ்சரித்து நிறைய எதிர்மறையான பலன்களை வழங்கி வந்த ராசிநாதன் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு போறாரு. உச்சமாக சஞ்சரிக்க போறாரு. ஏழாம் ராசியான துலாம் ராசிக்கு இந்த வருஷம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? ஒரு நல்லா இருந்தாங்க. எப்படிங்க நல்லா இருந்தாங்க நேற்று வரையிலும், இந்த குரு பயிற்சி நடக்க போகின்ற நாள் வரையிலும். நம்ம நெகட்டிவ் எதுவும் பேசலைங்க. நல்லா இருக்காங்க, நல்லா இருந்தாங்க, ஓரளவு காப்பாற்றிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு மனிதனை வந்து ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு பேச முடியாது. சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட கோச்சார பலன். கோச்சார பலன்களை பார்க்கின்ற போது இந்த மார்ச் மாதத்திலிருந்து சனி வந்து 6ல் இருக்கார், அது யோக பலன். 11ஆம் இடத்தில் கேது இருக்கார், அதுவும் யோக பலன். 2 கிரகங்கள் பலமாக இருக்கு. இப்போ நம்ம பேசிக்கொண்டு இருக்கின்ற நேரத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கார், இதுவும் யோகமான பலன். மே மாதம் 28ஆம் தேதி ஜீவனஸ்தானத்திற்கு குரு வருகிறார். இந்த 10ஆம் இடத்து குரு பற்றி சொல்லிட்டே இருக்கோம், கன்னிக்கு பேசிட்டு அதை பற்றி. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்மறையான பலன்களை உண்டாக்குவார். இப்போ நல்ல வேலையில் இருப்பீங்க, அந்த வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணலாம். தொழிலில் வந்து தடைகள் வரலாம், இல்லை இருக்கிற இடத்தை விட்டு இடம் மாறலாம். நிறைய நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய உழைப்பிற்கேற்ற முயற்சிக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். ஒரு பக்கம் பொதுவாகவே இந்த வேலையில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும், வருமானத்தில் பிரச்சனை ஏற்படும், தொழிலில் நெருக்கடி ஏற்படும். இதுதான் பொதுவான விதி. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக நேர்மையாக நடந்து கொள்வது என்பது நன்மை உண்டாக்கும். அதிகபட்ச ஆசைகள் வந்து வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுடும், வேலையை இழக்கடி சூழல வரும். இந்த நேரத்தில் 2 விஷயங்கள் பார்த்தாகணும். மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அப்படி பார்க்கின்ற போது 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இத்தனை நாளும் துலாம் ராசினர் எப்படி இருந்தீங்களோ, இப்போ குடும்பத்து மேலே அக்கறை வரும், குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கின்ற நிலை உண்டாகும். எதிர்பார்த்த வருமானம் வரும், பணப்பழக்கம் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும், குடும்பத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், செல்வாக்கு இருக்கும். 4ஆம் இடம் சந்தோஷ இடத்தையும் சுகஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். தாய் வழி அவருடைய ஆதரவு, எதிர்பார்த்த சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும். 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். ஆனால் சனியே யோகம்தான். சனியை இவர் பார்க்கின்ற போது இன்னும் யோக பலன்கள். எதிரிகளே கிடையாது, நோய் நொடி கிடையாது, செல்வாக்கோடு வாழ முடியக்கூடிய நிலை துலாம் ராசினுக்கு இருக்குது. சரிங்களா, பிரச்சனைகள் எதுவும் இல்லை. 8ஆம் ராசியான விருச்சகம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஆல்ரெடி வந்து 9ல் குரு இருக்குன்னு சொல்றாங்க, இனி எப்படி இருக்க போகுது? அதுவும் இப்போ தான் 8ல் குரு இருக்கார். ஓகே, இப்போ 8ல் குரு இருக்கார், 9க்கு குரு வரப்போகிறார். இப்போது அதான் சொல்கிறேன்னே, ஒரு குரு பற்றி பேசுகின்ற போது குரு ஒரு கிரகங்க, சுப கிரகம், மங்கள கிரகம். குரு ஒரு கிரகம் தான். அந்த நேரத்தில் பிரதான கிரகங்கள் மற்ற கிரகங்கள் இருப்பாருங்க. ஒவ்வொரு கிரகமும் 2.25 நாட்கள் ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற சந்திரன் கூட உங்கள் வாழ்க்கையை தலைகீழ மாற்றிடுவார். அப்போது நம்ம ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு பேசக்கூடாது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சனியுடைய சஞ்சாரம் எங்கே? 5ஆம் இடத்துல. ராகுடைய சஞ்சாரம் 4ஆம் இடத்துல. 10ஆம் இடத்துல கேது. ஒரு மிக நெருக்கடியான காலகட்டம். கொஞ்சம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியின் போது கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்துச்சு உங்களுக்கு. சனி நகர்ந்த போது 4ஆம் இடத்தை விட்டு அர்த்தாஷ்டம சனி நகர்ந்த பிறகு சனியுடைய பார்வை ராசியை விட்டு விலகியது. சனி வந்து 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ என்ன ஆக போகுதுன்னா, அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு
பாக்கியஸ்தானத்துக்கு 9 வரார். பொதுவாக 9ஆம் இடத்துக்கு வருகின்ற போது தன்னுடைய 5ஆம் பார்வையால் ராசியை பார்ப்பார். புரியுங்களா? எப்பொழுது குரு பகவான் ஒரு ராசியை பார்க்கிறாரோ அந்த ஜாதகருக்கு, அந்த ராசினருக்கு அந்த காலகட்டம் 100% யோகமான காலகட்டம். எடுத்த வேலைகள்லாம் வெற்றியாகும், நினைத்த காரியங்கள்லாம் நடந்தேறும். அது உயர்கல்வியா, திருமணமா, வேலைவாய்ப்பா, சொந்த வீடா, அரசியல் பதவியா, இப்படி எதுவெல்லாம் உங்களுடைய கனவாக இருக்கிறதோ, ஒவ்வொருடைய கனவு என்பது வெவ்வேறு. அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக ஜென்மராசி குரு பார்க்கின்ற போது அமையும். அப்போ பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போதே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைச்சிடும். சில பேர் சொந்த வீடு கூட அமைஞ்சிடும். அப்படிங்களா? தெய்வ அருள் கிடைக்கும் சொல்லலாம். முழுமே தெய்வ அருள். அப்படிங்களா? அப்போது விருச்சிக ராசினருக்கு இதுதான் ஒரு யோகமான காலகட்டம். இப்போ 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, தைரியமாக செயல்பட முடியும். 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனியையும் குரு பார்க்கிறார். புரியுங்களா? அப்போது குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், குழந்தைகளுக்காக ஏற்பட்ட பிரச்சனைகள், ஒரு பெரிய மன வருத்தம் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் விலகி பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய, பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை காணக்கூடிய நிலைகளும் ஏற்படும். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே உண்டாகும். புரியுங்களா? பூர்வீக சொத்துகள் இருந்தால் அதில் ஒரு சாதகமான நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த விருச்சிக ராசினருக்கு கடக குரு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுப்பார். திருச்செந்தூர் முருகனை இவர்கள் வழிபடுவது நன்மை உண்டாக்கும். அடுத்தது 9ஆம் ராசியான தனுசு ராசி மிகவும் குழப்பத்திலே இருக்கிற ஒரு ராசி சார். எப்படி இருக்க போது இந்த அது என்ன சொல்றீங்க குழப்பத்தில் இருக்கிற ராசி? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் தனுசு ராசியா இருக்கிறவங்க வந்து நிறைய குழப்பமாவே இருக்கிறாங்க. அவங்களால ஒரு முடிவை வந்து தெளிவா எடுத்துட முடியல. அப்படியே எடுத்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். பொதுவாங்க தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஆளுமை மிக்கவர்கள். ஓகே. நீங்க யாரும் அவங்களை வளைச்சிட முடியாது. எப்படிங்க? உங்களுடைய சொல்லுக்குள்ள அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ, எது சரின்னு தோணுதோ அதை தான் அவங்க செய்வாங்க. அது தனுசு ராசி பொதுவான பலன். ராசிநாதன் பார்த்தீங்கன்னா அங்கே குரு. சரிங்களா? நட்சத்திரநாதன் பார்த்தீங்கன்னா கேது இருப்பார், அங்கே 2 சுக்கிரன் இருப்பார், 3 சூரியன் இருப்பார். பொதுவாக தனுசு ராசி வந்து தவறாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஆளுமை மிக்கவர்கள் ஒரு விஷயம். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் 7.5 சனி சந்தித்த காலகட்டம். சரிங்களா? இப்படி கிரகங்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்மறையாகவே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்துச்சு சமீப காலகட்டத்தில். அப்போ நிறையவே நெருக்கடிகள் சந்திச்சாங்க. புரியுங்களா? அது ஒரு பெரிய மோசமான ஒரு காலகட்டம் தான். இப்போது எல்லா மனிதர்களும் வாழ முடியுங்க. தேவைகள் என்பதை நீ திட்டமிட்டு வைத்துக் கொள்கின்ற போது எல்லாமே வாழ முடியும். பொதுவாக இவங்க வந்து திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள். யார்? தனுசு ராசிக்காரங்க. அறிவு இருக்கும் அவங்களுக்கு. இந்த பாதை தவறான பாதை, இந்த பாதை சரியான பாதை, இவரை நம்பலாம், இவரை நம்பக்கூடாது என்று தெளிவு இருக்கும். வாழ்க்கையை எப்படி உயர்வது என்ற வழி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபியூச்சரை வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. என்னன்னா, நீ தவறான பாதையில் போயிட்டு இருக்க, இப்படி போ, இதை செய். அது வந்து அந்த அறிவு ஞானம் வந்து இவங்களுக்கு தானே வந்துடும். குருபவனுடைய ராசி இல்லைங்களா? அந்த ஞானம் தானாகவே இருக்கும். அது இவர்களை வளைக்க முடியாது யாராலையும். இவர்களால் வளைந்து கொடுத்தா மட்டும்தான் உண்டு. இவர்களை மற்றவர்களை வளைக்க முடியாது. அப்போ எல்லாம் அவங்கள பார்த்த உடனே ஒரு பெருமைப்பாக இருக்கும் உங்களுக்கு, அவங்களுக்கு அப்படின்னு. நிச்சயம் அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் இப்போ இந்த குரு பயிற்சி என்ன பண்ண போகுது? நேற்று வரை பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து இந்த ராசியை பார்த்துட்டு இருந்தார். எங்கே? தனுசு ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். ராசிநாதன் தனுசு ராசிக்கு குரு பகவான் அவர் 8ஆம் இடத்துக்கு போய் மறைவு பெறுகிறார். இது மறைவு ஸ்தானம். அப்போ அவரால் கிடைத்த அந்த பலன்கள், யோக பலன்கள் எல்லாம் இப்போது குறைய ஆரம்பிக்கும், மறைய ஆரம்பிக்கும். நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, யோசிக்காமல் சில வேலைகளில் ஈடுபட்டுட்டு சங்கடத்தில் போய் மாட்டிக்குவாங்க. நம்பக்கூடாதவர்களை நம்பி சில சிக்கல்களை மாட்டிக்கிட்டு அங்கே போய் சங்கடத்தை அனுபவிப்பாங்க. இப்போ தான் அவரால் சிந்திக்க முடியாது சரியாக. அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது தான் அவருடைய நிலைப்பாடு சரியாக இருக்காது. இப்போ இதே ரீதியில் பார்த்தீங்கன்னா, இதே குரு 8ஆம் இடத்தில், லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கும்போது பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு நிலைமை தான் இருக்கும். இப்போது பொதுவாக பார்க்கக்கூடாதுங்க. சுய ஜாதகம் எப்படி இருக்குது, அவருடைய ஜாதகத்தில் குரு எப்படி இருக்காரு, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்காங்க, அதை வைத்து தான் அவங்களுடைய தனுசு ராசியில் இப்படி குழப்பவாதிகளாக இருக்காங்க. அப்போ யார் குழப்புவது, எந்த கிரகம் குழப்புவது? எல்லாரும் குழம்ப போகிறதில்ல, ஒரு கேட்டகரி தான் இருக்கும். புரியுங்களா? அது ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். இந்த நேரம் இப்பொழுது பிறக்கின்ற குழந்தைகளுக்கு 8ஆம் இடத்துல குரு இருப்பார். ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருப்பார். லக்னமாக இருந்தால் அதுக்கு 8ஆம் இடத்துல குரு வரணும். அப்போ தனுசு லக்னமாக இருந்தார். இப்போ இந்த நேரத்தில் அறிவாற்றல் என்பது மட்டுப்படும். அதே நேரத்தில் குருடைய பார்வை முக்கியம் இல்லைங்களா? அப்போது 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை குரு பார்க்குறார். இப்போ சொந்த வீடு வாங்க முடியும், வீட்டில் ஒரு சுப நிச்சயம் செய்ய முடியும்,
இல்லை வீடு இருக்கா, உங்களுடைய வசதிக்கு ஏற்ப எப்படி மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி மாற்றி அமைச்சிக்க முடியும். எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் ஒரு நித்திரையை சுகமாக காணக்கூடிய, சந்தோஷமாக காணக்கூடிய, நிம்மதியாக தூங்கக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நல்லது. ரெண்டாவது, 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ குடும்பத்திலும் நிம்மதி ஏற்பட்டுடும். 8ல் போய் குரு மறைஞ்சாலும் அவருடைய பார்வைகள் மாறுவது இல்லை. இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கையில் பணப்புழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், கொஞ்சம் ஜாலியாகவே இருப்பாங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. அங்கே அர்த்தாஷ்டம சனி இப்பொழுது உங்களுக்கு. அந்த அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பு உடல் ரீதியாக கூட பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். கை கால் முட்டு வலி, உடம்பு வலி, இப்படி பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பு இனி இவர்களை நெருங்காது. அதுவே ஒரு பெரிய ஆரோக்கியமாக இருந்தாவே பெரிய சந்தோஷம்தான். நிம்மதியான தூக்கம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், கொஞ்சம் நோய் நொடி இல்லாமல் இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். இதுவே இவர்களுக்கு ஒரு யோகம்தான். அப்படிங்களா? குரு பகவானையே வணங்கி விடலாம், வேற யாரும் வணங்கணும் அவசியம் இல்லை. யாரால் பிரச்சனையும் அவரை போய் வணங்குங்க. ஒரு முறை ஆலங்குடி போயிட்டு வாங்க, சரியாயிடும். சரிங்களா? யாரால் பிரச்சனை என்னென்னா, இந்த தெய்வ ஸ்தலங்களை பற்றி பேசுகின்ற போது தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த வைப்ரேஷன் ஒரு ஆலயத்தில் எதுக்காக நம்ம போயிட்டு வந்த பிறகு திருப்பு முனைகள் வாழ்க்கை மாற்றம் பெறுதுன்னா, அங்கே நம்ம போன பிறகு நிறைய நம்முடைய பாவங்கள் போகிற நம்மளுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். அந்த வைப்ரேஷன் தான். சரிங்களா? அப்போ ஒரு புதிய மனிதனாக நம்மளால் வெளியில் வர முடியும், தெளிவோடு வெளியில் வர முடியும். சில ஆலயங்களுக்கு போயிட்டு வரும்போது மட்டும்தான். அப்போது இவருக்கு ஆலங்குடி போயிட்டு வரட்டும், நல்லாவே இருப்பாங்க. அடுத்ததா 10வது ராசி மகர ராசி எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி? ரொம்ப அற்புதமான ஒரு ஏழரை சனி முடிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். 7 சனி முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை விட்டு 7ஆம் இடத்துக்கு குரு வரார். இப்போது சில பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் அப்படியே ப்ளஸ் ஆகிட்டே வரும். சில பேர் ஜாதகம் ஒன்று அப்படியே மைனஸ் ஆகிட்டு வரும். சரிங்களா? இப்போ மகர ராசினுக்கு எப்படின்னா எல்லாமே ப்ளஸுக்குரிய காலகட்டம். இப்போது இன்றைக்கும் 7 சனி முடிஞ்சு போச்சு. மகர ராசினருக்கு 3ஆம் இடத்து சகாய சனியாக சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். இது யோகத்தை கொடுக்கும். 7.5 ஆண்டு கால நெருக்கடிகளிலிருந்து ஒரு மீட்சியை கொடுக்கும். புரியுங்களா? ஒரு யோகம் காலகட்டம் ஆரம்பிச்சு. இன்றைக்கும் பார்த்தால் 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? அப்போது சனி உங்களுக்கு யோக பலன்கள் கொடுப்பாரு. அஷ்டமஸ்தானத்தில் யார் இருக்காங்க? கேது இருக்காரு. 2ஆம் இடத்துல யார் இருக்கிறது? ராகு இருக்காரு. இப்போ நீங்கள் இதையும் பார்க்கணும். நீங்கள் குரு பயிற்சி ஆகிப்போச்சு, 7 குரு வந்துட்டாரு, எல்லாருமே சொன்னாங்க, நமக்கு எதுவும் பலன்கள் யோக பலன்கள் கிடைக்கல. குரு கொடுக்க வேண்டிய யோக பலன்களை கொடுப்பார். உங்களுக்கு கவசமாக்கி விடுவார் குரு. சொல்லதான் போகிறேன் இப்போ. புரியுங்களா? ஆனால் 8ஆம் இடத்துல கேது இருக்காரு, 2ல் ராகு இருக்காரு. அதையும் கவனிக்கணும்ல. இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிற சனி ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். இத்தனை நாட்களும் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து ருணரோகத்தையும் சத்துருக்களையும் அதிகரித்து வந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு உச்சமாக வருகிறார். உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் குரு தான், லாபாதிபதியும் குரு தான் மகராசினருக்கு. புரியுங்களா? விரையாதிபதியும் குரு தான். 3ஆம் அதிபதி ப்ளஸ் விரையாதிபதி குரு தான். அப்படிப்பட்ட குரு 7ஆம் இடத்துக்கு வருகின்றது. 12 ஆண்டுக்கு ஒரு முறை 7ஆம் இடம் 7ஆம் பார்வையாக ராசி பார்க்கிறார். இப்போ குரு பார்வை எந்த ராசினருக்கு கிடைக்கிறதோ, எப்பொழுது கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு யோக பலன்கள் தொடரும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். எந்த வேலைகளை கையில் இப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு திட்டமிடுதல் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், எனக்கு ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு கனவு இருக்கும், எனக்குள்ள ஒரு கனவு இருக்கும். மகர ராசினுடைய கனவு எதுவாக இருக்கிறதோ, அது மகர ராசி பிறந்தவர்களுக்கே ஒவ்வொருவருக்கும் ஒரு செயல்பாடுகள் மாறி இருக்கும். அதில் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் மகர ராசினருக்கு எடுக்கின்ற வேலைகள் எல்லாம், நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். குடும்ப சுபிட்சமாக இருக்கும், திருமண வாய்ப்பு அமையும். சரிங்களா? எல்லா விதமான யோகங்களும் இருக்குது. அப்போ குரு பார்வை 7ஆம் இடத்துல குரு சஞ்சரிப்பதும் யோகம்தான், குரு பார்ப்பதும் யோகம்தான். அப்போ திருமண வயதினருக்கு கண்டிப்பாக திருமணம் கூடி வரும். நட்புகளுக்குள் மீண்டும் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். கூட்டணி, அரசியல்வாதி கூட்டணிக்குள் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்றிணைக்கூடிய நிலை ஏற்படும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் சேரக்கூடிய நிலை ஏற்படும். எல்லாமே. புரியுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசினுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இது ரொம்ப முக்கியமான பார்வை, லாபஸ்தானம். அது 11ஆம் இடம் என்பது விருட்சிகம், செவ்வாய் ஆதிக்க இடம். சொந்த இடம் அமையக்கூடிய, சொந்த வீடு வாங்கக்கூடிய, ஒரு தொழில் பண்ணிட்டு வராங்க, வாடகை கட்டடம் இருக்குது, சொந்தமாக தொழில் வாங்கி இடம் வாங்கி பெரிய பில்டிங் கட்டி அதில் தொழில் கொண்டு போகலாம். சொந்த வீடு கட்ட முடியும், சொந்த வீடு வாங்க முடியும்.
பெரிய லெவலில் வந்து பிரகாசிக்க முடியும். விஐபியோட ஆதரவு கிடைக்கும். அதே போல் என்னன்னா, இந்த திருமண வாழ்வில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு, வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் நட்புகள், புதிய நட்புகள், வாழ்க்கை துணைக்கு அப்பாற்பட்ட புதிய நட்புகள் கூட சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. நான் குரு நல்லவன்னு சொல்ல முடியாது. குரு எந்த இடத்த பார்க்குறாரோ அதை கொடுத்துடுவார். 11ஆம் இடம் என்பது இளைய தாரம் என்ற ஒரு இடத்திற்குரிய இடம். மூத்த சகோதரம் இளைய தாரம், புரியுதுங்களா? அப்போ 11ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. வருமானத்தை மட்டும் கொடுக்க மாட்டார், சந்தோஷத்தையும் கொடுப்பார். உங்களுக்கு சந்தோஷம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதுவாக இருக்கும், அந்த சந்தோஷம் கொடுப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு மனிதன் எப்பொழுது தவறு செய்வான்னா அவனுக்கு எல்லா செல்வாக்கும் வருகின்ற போது தவறுபடும். இன்னொரு பார்வை வேறு பக்கம் போகும். அப்போ தைரியமாக செயல்படக்கூடிய, முன்னேற்றத்தை அடையக்கூடிய, வருமானத்தோடு வாழக்கூடிய, செல்வாக்கோடு வாழக்கூடிய நிலையெல்லாம் மகர ராசினருக்கு இந்த கடக குரு கொடுக்க போகிறார். அடுத்து 11ஆம் ராசியான கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது சார் குரு பயிற்சி? ரொம்ப அழுத்தமான ராசி இல்லையா கும்பராசி? இப்போ எல்லோருடைய கர்ம வினயம் இருக்குங்க. அதான் முதல்ல பாயிண்ட் சொல்லிட்டேன். என்னன்னா, நீங்கள் அம்மா ஜெயலலிதா பிறந்த நேரத்திலேயே பிறந்திருந்தா கூட உங்களுக்கு தான் நடக்கும். உங்களுக்கு ஜோசப் விஜய் அவர்கள் பிறந்த நேரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு தான் நடக்கும். உங்களுக்கு புரியுங்களா? அது கர்ம வினை தான். அதனால தான் இப்போ திரும்ப திரும்ப இந்த தகவல் நான் சொல்லிட்டு வரேன். இந்த பிறவியிலாவது நீங்கள் நன்மைகளை செய்யுங்கள், அடுத்த பிறவியில் நீங்கள் நன்மை அடைய முடியும். புரியுங்களா? நம்ம இதை செஞ்சிட்டோம், தெரியாமல் செஞ்சிட்டோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய மீடியா வந்துருச்சு, ஜோதிடம் வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப இது ஒரு அறிவியலாக மாறிக்கிட்டு இருக்கு. பொதுவாக கும்பராசிக்காரங்க ரொம்ப அழுத்தமானவங்க எல்லா விஷயத்துலையுமே. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியை விட்டு சனி நகர்ந்ததே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலம்தான். பொதுவாக 7.5 ஆண்டு காலத்தில் முதல் 5 ஆண்டுகள் மிகப்பெரிய நெருக்கடி கொடுப்பாங்க. கடைசி 2.5 ஆண்டுகள் பாத சனி. இப்போ பாத சனி நடந்துட்டு இருக்கு. ஜென்ம ராசிக்குள்ளே ராகு, 7ஆம் இடத்துல கேது. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை இருக்காது, நட்பு வட்டத்தில் பெரிய ஒற்றுமை இருக்காது. இழுத்து இழுத்து பிடிச்சாலும் எதாவது பிரச்சனை வந்து உங்களாலையும் ஏற்படலாம், அவர்களாலும் ஏற்படலாம். புரியுங்களா? நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்க மாட்டீங்க, அவங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. காரணம் 7இல் கேது, ஜென்ம ராசிக்குள்ள ராகு. ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள ராகு இருக்கும்போது ஆசைகள் அதிகமாகிட்டு இருக்கும். உங்கள் ஆசைக்கு ஈடு கொடுக்க முடியாத இடமா 7ஆம் இடமா இருக்கும். அது நட்பாகட்டும், வாழ்க்கை துணையாகட்டும், எதுவாகட்டும். அப்போ 2 குடும்ப சார்ந்த போய் சனி உட்காந்துட்டார். குடும்பத்தில் முதல்ல பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ என்ன நடக்க போகுது? இவ்வளோ நாளும் 5ஆம் இடத்துல இருந்த குரு பாதுகாப்பாக அவங்கள வந்து நடத்திட்டு இருந்தார். குடும்பம் நல்லா போயிட்டு இருந்தது, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது, தேவையான வருமானம் கிடைச்சிருந்தது. இப்போ 6ஆம் இடத்துக்கு வராருங்க. 6ஆம் இடத்துக்கு வருகின்ற குரு என்ன பண்ணுவார்னா எதிர்ப்புகளை அதிகரிப்பார், மறைமுக எதிர்ப்புகளை அதிகரிப்பார், நோய் நொடிகளை உடலில் ஏற்படுத்துவார். முடிஞ்சு போச்சுங்களா? இது வந்து பொதுவான பலன். இதற்கு மேலே 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தன்னுடைய 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை, கும்பராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது, உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, தொழிலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது மட்டும் போயிட்டே இருக்கும். புரியுங்களா? வளர்ச்சி அடைந்து கொண்டு போகும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல நிம்மதியான தூக்கம் வரும். செலவுகள் கூட சுப செலவுகளாக இருக்கும். ஒரு இடம் வாங்குறது, கார் வாங்குறது, இல்லை வீட்டை புதுப்பிக்கிறது, புரியல, பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுறது சுப செலவுகளாக இருக்கும். இப்போ 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி குடும்பத்திற்குள் நிம்மதியற்ற நிலையினையும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடிய நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிற நிலையில் அந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பண வரவில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் மாற்றம் அடையும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், எதிர்பார்த்த பணம் இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் முதல்ல நிம்மதி இருக்கணும். அந்த நிம்மதியே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தான் கும்பராசிக்கு வரப்போகுது. தொழில் சிறப்பாக நடைபெறுவதும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தான். நிம்மதியான தூக்கம் வருவதும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தான். அதே நேரத்தில் எதிர்ப்புகளும் இருக்கும், தொல்லைகளும் இருக்கும், வழக்குகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது உங்களுடைய செயல்பாட்டிற்கு ஏற்றதாக இருக்கும். சனீஸ்வரனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். கடைசி ராசியான மீனம் ஆல்ரெடி வந்து ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இனி எப்படி இருக்க போகுது? இதுதாங்க பெரிய விஷயம். என்னன்னா, யாரெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ சனியினை பார்த்து, சனி பகவானை பார்த்து, ஏன்னா அவர் பகவான் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த 12 ராசினருக்குமே சனி பகவானால் ஏற்பட்ட தொல்லைகள் கிடையாது இந்த குரு பயிற்சியின் காரணமாக. எப்படிங்க?
ஒத்த வரியில் சொல்லிடலாம். இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக, கடக குருவின் காரணமாக மீனத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனியால் எவருக்குமே பாதிப்பு ஏற்படாது. அந்த சனி பகவானே சுபத்துவம் அடைந்து விடுவார். முடிஞ்சு போச்சுங்களா? ஜென்ம சனி என்ற பயமே இவர்களுக்கு மீன ராசினுக்கு தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் மேல ஒரு அதிர்ஷ்ட காலம் இவர்களுக்கு பிறக்கப் போகிறது. யாருக்கு? மீன ராசினருக்கு. இப்பவே ஒரு அதிர்ஷ்ட காலம் இருக்கு. 6ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கிரகங்களில் மிக வலிமையான கிரகம் கேது மட்டும்தான். அந்த கேது தான் இவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். இவர்களை கொஞ்சம் நடமாட வச்சுட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை வந்தால் சமாளிக்க முடியும். இந்த ஒவ்வொரு கிரகம் நகர நகர பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சாதகமான நிலை நாளைக்கு மாறும். புரியல? இன்னைக்கு இருக்கிற பாதகமான நிலை நாளைக்கு மாறும். இப்போ 4ஆம் இடத்தை சஞ்சரித்து நிறைய எதிர்மறையான பலன்களை வழங்கி வந்த ராசிநாதன் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு போறாரு. உச்சமாக சஞ்சரிக்க போறார். பொதுவாக 5ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது மிகப்பெரிய யோகம். புரியுங்களா? அப்போ பூர்வ புண்ணிய பலன்களை இந்த காலகட்டத்தில் தான் இவங்க அடைய போகிறாங்க. மீனராசினர் பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நிலை, பிள்ளைகளை பற்றிய கவலை நீங்கக்கூடிய இடம், புரியுங்களா? புத்திர பாக்கியம் கிடைத்திடக்கூடிய நிலை, பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய நிலை, ஒரு காதல் அரும்பிடக்கூடிய நிலை, எல்லாவற்றுமே மீனராசினருக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. புரியுங்களா? அற்புதமான நிலை இந்த நேரத்தில். அதற்கு மேலாக ஜென்ம ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவானை தன்னுடைய 9ஆம் பார்வையால் குரு பார்க்கிறார். ஏன்னா இடம் கொடுத்தவர் குரு. பொதுவாகவே குரு வந்து பார்க்கின்ற போது சனி பகவானுடைய அவருடைய செயல்பாடுகள் மாற்றம் அடையும். குருவுடைய வீட்டு தான் சனி இருக்காரு. குரு பார்க்க போறாரு. அப்போ சனி பகவானே சுபத்துவ பலன்களை கொடுக்கின்ற நிலை வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். இப்போ தந்தை வழி உறவுகளால் ஒரு ஆதாயம், தெய்வ அருள், சொந்த இடம், வீடு, வசதி வாய்ப்பு எல்லாவற்றையும் இந்த குரு பெயர்ச்சி, குரு பார்வை கொடுக்க போகுது. 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. இங்கே 2-3 புள்ளி நான் வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக பார்க்கின்ற போது இந்த செல்வாக்கோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு செல்வாக்கான காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படி 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது பெரிய மனிதராக வாழக்கூடிய நிலை உருவாகும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். சரிங்களா? 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது வாழ்க்கை துணைக்கும் அப்பாற்பட்ட ஒரு உறவு ஏற்படக்கூடிய நிலையும் அந்த குரு கொடுத்துடுவார். இது சூசகமான விஷயம். 11ஆம் இடம். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த மறுமணம் இருக்கு பாருங்க, திருமண வாழ்வில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு, வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு இப்போ நிறைய நடக்குது. இப்போ இந்த மறுமணமும் இந்த காலகட்டத்தில் கடக குரு மீன ராசினருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சிலருக்கு வாழ்க்கை துணைக்கு அப்பாற்பட்ட, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய நட்பு வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அது சமாளிக்க வேண்டிய சக்தி அவங்ககிட்ட இருக்குது. நமக்கு இல்லை, அவங்க விதி என்னவோ அது நடக்கும். புரியுங்களா? இதையெல்லாம் குரு ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி மீன ராசினுக்கு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கும். நம்ம நேயர்களுக்காக நிறைய சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.